எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு குக் பண்ணலான் இருக்கு. என்ன சாப்பாடுன்னு தானே கேட்பீங்க. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? ஸோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு அப்படியே கொஞ்சம் பெரட்டின மாதிரி செய்கிறேன். நைட்டு ஒரு நேரம் தான். அடிக்கடி உருளைக்கிழங்கு உடம்புக்கு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? நல்லது கூட, நம்மளோட ஸ்கின்னுக்குள்ள ரொம்ப நல்லது உருளைக்கிழங்கு. இந்த இந்திக்காரங்களாம் பாருங்களேன், வெள்ளை வெள்ளையாக இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்க சொல்லுங்கள்? அவங்களாம் அதிகமாக இந்த உருளைக்கிழங்கு தான் சேர்த்திக்குவாங்க. சிக்கன் மட்டன் செஞ்சால் கூட அதில் உருளைக்கிழங்கு சேர்த்தி தான் செய்வாங்க அவங்க. அதேமாரி கோதுமை மாவுலேயும் நல்ல நம்ம ஸ்கின்னுக்குள்ளே ரொம்ப நல்லது. அதனால தான் அவங்களும் வெள்ளை வெள்ளையாக இருக்காங்க. வீக்லி ஒன்ஸாவது உருளைக்கிழங்கு சேர்த்திக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வாயு பிரச்சனை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டு இடித்து லைட்டாக சேர்த்திக்கிட்டோமா வாயு பிரச்சனை யாருக்குமே வராது. எனக்கெல்லாம் கூட சம்டைம்ஸ் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டில் சேராமல் தான் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு கொத்தவரங்காய் இதெல்லாம் பார்த்திங்களா எனக்கு சேராமல் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த பெருங்காயம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கிட்டோமா வச்சுக்கோங்களேன், அந்த வாயு பிரச்சனை போயிடும். அது இல்லாத இப்போ உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது, நம்ம ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது, புரியுதுங்களா? ஸோ அதனால உருளைக்கிழங்கு சேர்த்திக்கோங்க. அதேமாரி உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸு. இயற்கை முறையில் உங்களோட ஃபேஸு ஸ்கின்னெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. தேவையில்லாத க்ரீம்ஸு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட வயசு இருக்கும் எப்படி சொல்கிறது, உங்கள் இளமையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஆக்டர்ஸுங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க. ஏதாவதுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ணிக்குவாங்க. நாம் ஏன் தேவையில்லாதெல்லாம் வாங்கி போட்டு நம்ம ஸ்கின்னை கெடுத்துக்கிட்டு 30 வயசுலேயே 35 வயசுலேயே மூஞ்செல்லாம் கிளவி மாதிரி ஆயிரும். ரொம்ப அதனால உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க, கேரட் சாப்பிடுங்க, அடிக்கடி பூண்டெல்லாம் குழம்புல சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லது. இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? லைவே போர் அடிக்குது, அதனால தான் வீடியோ போட்டேன். சரி, வீடியோவும் போடுறதே இல்லை சரியா, ஒரு வீடியோவாவது எடுத்து போடலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். அடிக்கடி வீடியோ போடுறேன் பாருங்கள். குக் பண்ணுறது, எங்கள் ஊரை பற்றி, என்னோடய ஆடுங்களை பற்றி. ஆடெல்லாம் காட்டில் விட்டு வந்திருக்கேன், மேய்ஞ்சிட்ருக்குது. போய் இப்போ கொடுத்துட்டு வரணும். பட்டியெல்லாம் க்ளீன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காட்டுற இருங்க. பட்டியெல்லாம் சுத்தமாக கூட்டி அள்ளியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. பக்கம் பழகு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என் வீடியோஸை லைக் பண்ணி பார்க்குறீங்க. ஐம் ஹாப்பி, தேங்க்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். யாராருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க தானே? எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி என்னை யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்க, என்கிட்ட பேச பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்களா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகேவா?
இருங்க, உங்களுக்கு என்னோட ஆடு பட்டியலை காமிக்கிறேன். வாவ், எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தின்னம் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. சிமெண்ட் வாங்கி நானே போட்டு சரி பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டு பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பாறை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது பாத்ரூம். இங்கே பாருங்கள், டிஷ்ஷு தான் நான் வச்சுருக்கேன். கேபிளில் எங்கள் வீட்டில் இல்லை. இங்கே பாருங்கள், நானே போட்ட கோலம் நல்லா இருக்கா?